இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய், மகிழ்ச்சியாய், நன்மையாய் இருப்பதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நம் தேவனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? தகுதி உள்ளவர்களை எடுத்து பயன்படுத்துகிறவர் அல்ல. அவர் சாதாரணமானவர்களை கரங்களில் எடுத்து அவர்களை தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிற நல்ல தேவனாய், வல்ல தேவனாய் இருக்கிறார். ஒரு குயவன் களிமண்ணை பார்க்கும் போதே அதை பாண்டமாய் பார்க்கிறார். மற்றவர்கள் பார்வையில் அது களிமண், அது சேருது. ஆனால் அதை வணைகிற குயவனுடைய பார்வையில அது ஒரு பாண்டமாக, அது ஒரு பாத்திரமாக, அது உருவாகும் முன்னமே அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்க்க ஆரம்பித்து அதன் பிறகு அதை கை நீட்டி எடுக்கிறான். எடுத்து அதை வணைகிறான். வணைந்து தன் நினைவில் ஒரு இமேஜ், அந்த பாத்திரத்தை குறித்த ஒரு பிக்சரை வைத்திருப்பான் அல்லவா, அதற்கு ஏற்றாற் போல வணைந்து அதை வைக்கிறான். அந்த பாத்திரம், அந்த மண்ணு அந்த பாத்திரமாய் மாறுகிறது. அதன் பிறகு அதற்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டு அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு குயவன் வீட்டிலே அனுப்பி இதையெல்லாம் காண்பித்து கொடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? அவன் செய்தது மாதிரி நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கேட்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, தாவீதினுடைய தகப்பன் பார்த்த விதம் வேற, தாவீதினுடைய சகோதரர்கள் பார்த்த விதம் வேற. தாவீதை ஒருவர் கூட ராஜாவாய் பார்க்கவில்லை, அவர்களால் நினைக்க கூட முடியவில்லை. கர்த்தர் சொன்னார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன் என்று சொன்னார். தாவீது கூட அப்படி பார்த்திருக்க மாட்டான். தாவீது சாதாரணமா எப்பொழுதும் போல ஆடுமைத்து கொண்டு இருக்கிறான். தாவீது சங்கீதங்களிலே சொல்லியிருக்கிறார், ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவரை எடுத்தார் என்று. கர்த்தர் எடுக்கும் போது எப்படி எடுத்தார் தெரியுமா? அவனை ராஜாவாய் பார்த்துதான் எடுத்தார். ஆனா தாவீது ஒரு நாளும் அப்படி தன்னை எண்ணினது கூட கிடையாது. தாவீதை பொறுத்த வரைக்கும் நான் சாதாரணமானவன், எஸ். ஆனால் கர்த்தருடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வல்லமை உள்ளது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ஆட்டு தொழுவங்களில் இருந்த தாவீதை எடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி யுத்த வீரனாக்கி போன இடங்களிலெல்லாம் ஜெயத்தை கொடுத்து சிங்காசனத்தை சுதந்திரிக்க வைத்த கர்த்தருடைய கரம். நீங்கள் சாதாரணமானவர்களாய் இருக்கலாம், பலவீனராய் இருக்கலாம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கலாம், எதுவும் செய்ய திராணி இல்லாதவர்களாய் இருக்கலாம். அவருடைய கரத்தால் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆகும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள், நான் அவர் கையில் இருப்பேனா. ஆமே, நான் மண்ணா இருந்தாலும் என்னை அவரால் பாத்திரமாய் உருவாக்க முடியும். பிரயோஜனமுள்ள பாண்டமாய், ஆமேன், பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் அவரால் வணைந்து மேன்மைப்படுத்த முடியும். காண ஒரு கல்யாண வீட்டில் கால் கழுவுவதற்காய் வைக்கப்பட்ட கற்சாடியை கர்த்தர் உள்ளே கொண்டு வர வைத்து எல்லாரும் அதில் இருக்கிற தண்ணீரை ரசமாய் குடிக்கத்தக்கதாய் அந்த கற்சாடியை மேன்மைப்படுத்தினவர் தான் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் பலவீனங்கள், உங்கள் திராணி குறைவு, உங்கள் இயலாமை, இதை வைத்து உங்க ஃபியூச்சரை பார்க்காதீங்க. அவருடைய கரத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். காரணம், கர்த்தருடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வல்லமை உள்ளது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி பிரயோஜனம் உள்ளவர்களாய், பயனுள்ளவர்களாய் மாற்றுவாராக. தகப்பனே நன்றி. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கைக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும். உம்மால் தான் எங்கள் தகுதி இருக்கிறது ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.